வணக்கம் செல்லக்குட்டீஸ். ஒரு அழகான கதை கேட்க ஆசையா இருக்கா? ஒரு அடர்ந்த காட்டுல சின்னதா ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சாம். ரொம்ப சுறுசுறுப்பானது. காலையில எந்திரிச்சதும் கீச் கீச்சுன்னு பாட்டு பாடிட்டு உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அப்படி பறந்து வரும்போது தரையில ஒரு பளபளப்பான விதை ஒண்ணு கிடைச்சுச்சாம். அடடே! இது என்ன புது விதையா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சாம். அந்த விதை மத்த விதைகள விட ரொம்ப அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். சிட்டுக்குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சாம். இந்த வித ரொம்ப விசேஷமா இருக்கு. இத அப்படியே சாப்பிடுறது சரியில்லையே! இத யார்கிட்ட குடுக்குறது? யோசிச்சுது. அப்போதான் காட்டுலயே ரொம்ப வயசான, ஞானமுள்ள ஆலமர தாத்தா ஞாபகம் வந்துச்சா. உடனே அந்த விதைய எடுத்துக்கிட்டு ஆலமர தாத்தா கிட்ட போச்சு. "தாத்தா எனக்கு இந்த விதை கிடைச்சது. இது உங்களுக்கே சொந்தம்னு சொல்லி அதோட வேரத்த கிட்ட வச்சது." சிட்டுக்குருவியோட நேர்மைய பார்த்து ஆலமர தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. உன்னோட நேர்மைக்கு நான் ஒரு பரிசு தரேன்னு சொல்லி ஆலமர தாத்தா சிட்டுக்குருவிக்கு ஒரு அற்புதமான இனிமையான குரல குடுத்தாராம். அன்னைக்கு முதல் அந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழகா பாட்டு பாடி காடு முழுசையும் மகிழ்விச்சுச்சாம். பாத்தீங்களா குட்டீஸ், நேர்மையா இருந்தா நமக்கு எப்பவும் நல்லது தான் நடக்கும். இனிமையா பாடுன சிட்டுக்குருவி மாதிரி நீங்களும் நேர்மையா இருப்பீங்க தானே.